மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் நைட் ஷிஃப்ட் கேம் தான் விளாட போனோம். இது ஒரு ஹாரர் கேமு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஹாரர் கேம் போட்டது சேனலுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்றான். ஸோ இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேமராமேன் மாதிரி சிசிடிவி ரூமாக நம்ம தான் செக் பண்ணணும். சுற்றி எதுவும் பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நம்ம 5 நைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா இந்த கேம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ அப்படி பண்ணலாட்டி நம்ம அவுட்டு. ஸோ பண்ணுவோமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே கிறிஸ்மஸ் நைட் ஷிஃப்ட் செக்யூரிட்டி கார்டியன் நீட் அட்ஸ் ரெவென்யூ மென்டல் அஸ்லாம். இது வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேம் இருந்திருக்கு. அந்த கேமில் கிறிஸ்மஸ் ஹாலிடே எப்போ பண்ணுறதுனா இந்த கேமுன்றது சொல்கிறாங்க. மானிட்டரில் வந்து செக்யூரிட்டி கேமரா செக் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் மேப்பை வந்து கண்ட்ரோல் மூலமாக கண்ட்ரோல் பண்ண சொன்னாங்க. ஓகே, நல்ல வேலை பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் ட்ரைனிங் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதனால் அப்ளை உங்களை டைரெக்டாக பண்ணிடுவோம் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ நைட்டு 12 மணி. நீங்களாம் பயமாக இருக்குது கொஞ்சம். இதாங்க நம்ம கேமு. ஸோ இப்போ ஃபுட்டு ஹாலில் செக் பண்ண சொல்கிறாங்க. கேமராவில் போனால் இது நார்த் வெஸ்ட்டு ஹால்வே. ஸோ இதான் ஃபுட்டு ஹாலில் எதுவுமே இல்லை. அடுத்து நார்த் ஈஸ்ட் ஹால்வேயில் டாக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிற வழியில் எதுவும் இல்லை. பாத்ரூம்லேயும் எதுவும் இல்லை. இந்த ரூம்லேயும் எதுவும் இல்லை மக்களே. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் சைடும் எதுவும் இல்லை. ஸோ இங்கே எதுவும் இல்லை. இன்னுடா ரத்தமாக இருக்குது. எக்ஸ்மஸா அனாமலியா இல்லை என்ன பண்ணுன்னு தெரில. மேப்பை செக் பண்ணி பார்ப்போம். மேப்பில் எந்த ஒரு அலர்ட்டுமே இல்லை. இப்போ ரூமில் போய் பார்ப்போம். ரீக்ரியேஷன் ரூமை செக் பண்ண சொல்கிறாங்க. எங்கே இருக்குது இதில் ரீக்ரியேஷன் ரூம்? கேமரா 7ல் இருக்குது ரீக்ரியேஷன் ரூமு. என்னடா டிவி உடஞ்சிருக்கு மக்களே. அனாமலி மக்களே, எங்கே பாருங்கள் டிவி உடஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இல்லை. ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இல்லையே. டக்குன்னு செக் பண்ணுவோம். இங்கே எந்த இதுவுமே இல்லை. இங்கே ரத்தமாக இருக்குது. இங்கே டிவி உடஞ்சிருக்கு. ஓகே, மேப்பை சொல்லிட்டு ரூமை செக் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிறிஸ்மஸ் லிஸ்ட்டு பைக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபுட்டு ஹாலை மட்டும் நல்லா செக் பண்ண சொல்கிறாங்க. எங்கேன்னு தெரில. ஃபஸ்ட்டு இருங்க, மேப்பை செக் பண்ணிட்டு வருவோம். ஃபுட்டு ஹால் எங்கே இருக்குது? ஃபுட்டு ஹால் எதுவுமே இல்லையே. அப்புறம் செக் பண்ண சொல்கிறேன். இங்கே கேமரா 2ல் பார்ப்போம். ஃபுட்டு ஹாலில் அந்த இருக்குது பாருங்கள். இதான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஃபுட்டு ஹாலை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு டோரை பார்ப்போம். டோரில் எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம், டோரை க்ளோஸ் பண்ணணுமா? க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சவுண்டு எதுவும் கேட்க மாட்டேங்குது. அந்த சவுண்டு குட்டிக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் வருது. நம்ம டோரை க்ளோஸ் பண்ணுறது தான் நல்லாதுன்னு சொல்லி தோணுது. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் எதுவுமே இல்லை. டோரை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ரூமை செல் 2 ஸ்டார்டிங் ட்ராக்கை ஸ்டார்ட் பண்ணேன். மக்களே ரீக்ரியேஷன் ரூமுக்கு போகிறான். அங்கேருந்து சிசிடிவி 8 போகிறான். மக்களே எவனோ வரான். அந்த பாருங்கள், கேமரா பிளர் ஆகுது. எவனோ வரான் மக்களே. இங்கே ரீக்ரியேஷன் மக்களே சாண்டா கிளாஸ் மக்களே ரொம்ப பயமாக இருக்குது. டக்குன்னு போயிட்டாங்கிட்டு நம்ம முன்னாடி காணா வந்துடாம. ஓகே, இப்போ போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். அண்ணாமலை எதுவும் ஆகலை. டக்குன்னு எதுவும் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதனால் ரூமை பூட்டிட்டேன். உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. போயிட்டான்னு நினைக்கிறேன். அலாரமும் நின்றுச்சு. மேப்பை செக் பண்ணுவோம். கேமரா 3 பக்கம் வர்றாரு கைஸ். மக்களே சாண்டா கிளாஸ் மக்களே என்னாச்சு? டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. கைஸ் பயப்படுத்திட்டாருங்க போல இருக்கு. கேம் ஓவர் ஆயிடுச்சு. இவ்வளோதான் இந்த கேமு. 5 நாள் நைட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது சரியாக புரியலை. இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேமில் நின்ற இடத்துல இருந்ததா எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. எந்திரிச்சு நடந்தும் பார்க்க முடியல. ஓகே கைஸ், பாய் கைஸ்.